ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் கல்யாணத்துக்காக எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருந்தோம். அதுக்காக அவங்க ஒரு சில விஷயங்களை எல்லாமே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஆனால் சொல்லிட்டேன், இது மாதிரி எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. புடவையெல்லாம் ரொம்ப ரேட்லலாம் நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா அவ்வளோ ரேட்லலாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அடுத்தது ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நகையை எடுத்து வச்சா கூட பரவாயில்லம்மா, மாப்பிள்ளை வீட்டில் நீ சொல்லிவிடு ஓரளவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, நாம் சொல்கிறதெல்லாம் கிடையாதும்மா, அவங்களாம் எடுக்கிறது தான், அது அவங்க விருப்பம். அது குறைஞ்சாலும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது அதிகமாக எடுத்தாலும் நம்ம ஏன் அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக கவலைப்பட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, அது கரெக்டு தான், நான் இல்லைங்கலை. ஒரு சில விஷயத்த நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு நம்ம கல்யாண விஷயங்கள்ல மாப்பிள்ளை வீட்டில் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, அதுவும் ஓகே தான். நான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இதையே சொல்லிட்டேன். என்னம்மா இதையே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அவங்க வீட்டிலேருந்து ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் போயிருந்தோம். எல்லாம் போனதுக்கப்புறம் அவங்க ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போனாங்க. மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறனால அவர் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, இது மாதிரி நீங்கள் உனக்கு பிடிச்ச கலர்லேயே நீ எடுத்துக்கோ, எதாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் என்னென்னா, எனக்கு ம அந்த அளவுக்கு இப்போ சாரி மட்டும் அந்த அளவுக்கு ஒரு இதாக எடுக்கிறதுக்கு பிடிக்கல. காசு கூடலாம் எடுக்கிறதுக்கு பிடிக்கல. ஓரளவு கம்மியாகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நான் போயிருந்தேன். ஆனால் அங்கே நடந்தது பார்த்திங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு என்னென்னா 70,000த்துக்கு மேலே தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. நான் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு அவ்வளோ இதுக்கெல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே இதாக சொல்லி விட்டுட்டேன். இதுக்காக நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, இது பண்ணாலும் அதுக்காக நான் இது சரியா அது சரின்ட்டு நான் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அவங்கள்ட்ட பேசணுன்னு அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கும் உங்களுக்கு என்ன இதில் எடுக்கணும், சொந்தக்காரவங்கலாம் பேசுவாங்க பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் என்ன பேசினாலும் பரவாயில்ல, செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு இதில் விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆர்கியூமெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்தோன்னே, அதுக்காக ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இது பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே, இல்லை இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் என்னால் முடிஞ்சது இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். உடனே அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை ஃபோன் பண்ணார். ஏன் இப்படிலாம் அங்கே நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னாரு. உடனே அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, பண்ண மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது அப்படின்னோடனே, பிடிச்ச விஷயங்கள நீ இது பண்ணிக்கிட்டு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை பிடிச்ச விஷயங்களுக்காக நான் இது பண்ணலை, அதுக்காக நான் இது பண்ணிக்கிட்டு இல்லை, செஞ்சுக்கிட்டு இல்லை, இதுக்காக ஒரு விஷயத்த கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னோன்னே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் என்ன இதாக இருக்கோ அதை சரியான ஒரு இதில் எடுத்துகிட்டு போகலாம், பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். முடிந்தது நீங்கள் இது பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம், அதுக்காக நான் இல்லைங்கலை, பண்ணலை, செய்யலை, அதுக்காக இதையும் நம்ம கரெக்டான வேலை இருக்குது இல்லைங்கிறத தாண்டி அதை நம்மளுக்கு பிடிக்கணும்ல, பிடிச்சா தானே ஒரு விஷயத்த செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படின்னோன்னே, அதெல்லாம் செய்ய முடியாது, பண்ண முடியாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும், அப்படி தான் நம்மளுக்கான ஒரு ஆசைகளுங்கிறது அப்படின்னோன்னே, அதுக்காக நான் எல்லாத்தையும் பொறுமையாக இது பண்ணிக்கிட்டு போக முடியாதுல்ல அப்படின்னோன்னே, சரி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சமாதானப்படுத்தினாங்க. பொண்ணு சொல்கிறதுலையும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. விடுமா, அந்த பொண்ணு எனக்கு அதிகமாக எடுக்க சொல்லுது, கம்மியாக தானே எடுக்க சொல்லுது, அந்த பொண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை இது பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதுமா, தேவையில்லாதுமா அப்படின்றது இது பண்ணோன்னே, சரி இது சரியான ஒரு இது கிடையாது, ஒரு முக்கியத்துவம் கிடையாது, பண்ணது கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க, அதுக்காக நம்ம ஒன்றும் வரல, பண்ணலை, செய்யலை அப்படின்னோன்னே, அதுக்கான டைம்ங்கிறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன்.
இருந்தாலும் எனக்கு அந்த நேரத்தில வந்து கொஞ்சம் பிடிக்கல தான். ஏன்னா, எங்க நாத்தனார் வந்து பேசின விதம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொல்லணும்.